Hello friends, welcome to Car Trainers, Professional Personalized Car Training Services. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Maruti Suzuki Wagon-R automatic transmission vehicle. அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்க போற டாஸ்க் டிரைவிங் ஆன் நேரோ ஸ்ட்ரீட்ஸ். நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்தமட்டில் நம்மளோட வெஹிக்கிள் மட்டுமே போகக்கூடிய ஸ்பேஸ் இருக்கும், ஸ்மால் ரோட்ஸ் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வெஹிக்கிள்ஸோட பிளேஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு பிகினர்ஸ்க்கு மெயினாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ஸ்பேஸ் கால்குலேஷன், இந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்ல எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், லெஃப்ட்ல எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீட் எப்படி இருக்கணும், ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்பேஸ் கால்குலேஷன், இது எல்லாமே எக்ஸலண்டா கெயின் ஆயிடும். ஸ்மால் ரோட்ஸ்ல டிரைவ் பண்ணும்போது மட்டுமே தான் பிகினர்ஸ்க்கு பெர்ஃபெக்ட் கண்ட்ரோல் கிடைக்கும். இந்த ரோட்ஸ்ல அவங்க நம்மளுடைய கான்செப்ட்ஸை எப்படி அப்ளை பண்றாங்க, பிராக்டிக்கலா டிரைவிங் மெத்தடாலஜி இந்த ரோட்ஸ்ல எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வியூவர்ஸ், இங்க நம்ம டாஸ்க் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ இந்த ரோட் பாக்குறீங்க, இட்ஸ் a wider ரோட். இதுக்கு ஆப்போசிட்ல ஸ்மால் ரோட். இந்த மாதிரி ரோட்ல நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணும்போது ஸ்பேஸ் கால்குலேஷன், அதாவது லெஃப்ட் சைட்ல ஏதாவது அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு, ரைட் சைட்ல அப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குன்னா முதல்ல ஸ்பேஸை நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம உள்ள டிராவல் பண்ணணும். தேவையான இடத்துல நல்லா ஹார்ன் யூஸ் பண்ணிக்கணும். மெயினா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், நம்ம வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம், இப்போ இவங்க நடந்து போறாங்கன்னா இவங்க நம்ம ஃப்ரேம்குள்ள இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம டிஸ்டன்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபுல் ஃப்ரேம் தெரியற இடத்துலயே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடணும். க்ளோஸா போய் கட் பண்ணக்கூடாது. நோ க்ளோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஆப்போசிட் வெஹிக்கிள் வரும்போது அவங்களுக்கு தகுந்த ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல லெஃப்ட்லயும் வெஹிக்கிள் பிளேஸ் ஆயிருக்கு, ரைட்லயும் வெஹிக்கிள் பிளேஸ் ஆயிருக்கு. ஸ்டீரிங் பொறுத்தமட்டில் மினிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம பண்ணணும். அண்ட் ஜென்டலா ஹோல்ட் பண்ணிக்கணும் ஸ்டீரிங்க. ஹார்டா ரிஜிடா டைட்டா ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஈஸியா மேக் பண்ண முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன்ல தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த இடத்துல பாக்குறீங்க ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ். நீங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட், லிட்டில் பிட் ஆஃப் ரைட், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம மெயினா சொல்லியிருக்கிறது அவங்களோட 100% கான்சென்ட்ரேஷன் ஆன் தி ரோட்ல தான் இருக்கணும். லெஃப்ட் ஃப்ரேம் அண்ட் ரைட் ஃப்ரேம் கால்குலேஷன். பிரேக்லேயே தான் மூவ் பண்றாங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இப்போ இந்த வெஹிக்கிள் இருக்குன்னா இந்த வெஹிக்கிளுக்கு உண்டான ஃப்ரேம் கரெக்டா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் மினிமம் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ரொம்பவும் நம்ம ரைட்ல போக முடியாது. ரைட்ல போனா ரைட்ல இருக்கிற வெஹிக்கிள் ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். அண்ட் இந்த மாதிரி ரோட்ஸ்ல பிகினர்ஸ் டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸாக்டான ஸ்பேஸ் கால்குலேஷன் தெரிய வரும். அண்ட் நம்ம ஒரு அப்டக்கிள்ஸை கிராஸ் பண்ணும்போது அந்த அப்டக்கிள்ஸை ஃபுல்லா தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்டோ ரைட்டோ திருப்பணும். அண்ட் முன்னாடியே நம்ம அலைன் பண்ணிக்கணும். மிடில் ரோடு அலைன்மெண்ட். இந்த மாதிரி ரோட்ஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம மிடில் ரோட்லேயே தான் டிராவல் பண்ணணும். லெஃப்ட் க்ளோஸ் ஆகோ இல்லை ரைட்டு க்ளோஸ் ஆகோ டிராவல் பண்ண முடியாது. இந்த இடத்துல அவங்க டர்னிங் பண்ண போறாங்க. இது ஒரு சிக்னலஸ் ஜங்ஷன். இந்த மாதிரி ஒரு நேரோ ஸ்ட்ரீட் ஜங்ஷன்ல அவங்க போய் ஸ்டாப் பண்ணிட்டு ரைட்ல ஒரு வெஹிக்கிள், லெஃப்ட்ல ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டு தான் ஷி ஹேஸ் டு மேக் அ டர்ன். ஒன்ஸ் அவங்க ஜங்ஷன் பாயிண்ட் ரீச் ஆன உடனே கம்ப்ளீட் டர்ன் பண்ணிக்கணும். ரோடு கார்னர் அப்சர்வேஷன், ரோடோட கார்னர்ல எதனா ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கான்றத பாத்துக்கணும். அவங்க ஸ்டீரிங் ஸ்டைல் ஷஃபிள் மெத்தட்ல தான் டர்ன் பண்றாங்க, ஸ்ட்ரைட் பண்றாங்க. டர்னிங் பண்ணும்போதும் ஸ்ட்ரைட் பண்ணும்போதும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம டர்ன் பண்ணணும்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரோட் கார்னரை பார்த்துட்டு நம்மளுடைய மிரர் பாயிண்ட் கரெக்டா அந்த கார்னரை தாண்டினதுக்கு அப்புறம் தான் வி ஹேவ் டு மேக் அ டர்ன். அண்ட் ரொம்ப க்ளோஸாவும் திருப்பிடக்கூடாது. இந்த இடத்துல அவங்க பிரேக்கை கிராஜுவலா பிரஸ் பண்ணிட்டு தான் டர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட் பண்ணாங்க. ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணா மட்டுமே தான் நமக்கு டர்ன் பண்றதுக்கும் ஸ்ட்ரைட் பண்றதுக்கும் டைம் கிடைக்கும். அகைன் இந்த ரோட் பாக்குறீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல வெஹிக்கிளோட பிளேஸ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ரோடு வைடரா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்ல அவங்க வெஹிக்கிள்ஸ் பிளேஸ் பண்ணிடுறதுனால இன்னுமே உங்களுக்கு ஷார்ட் ஆயிடுது. இதில் ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வந்ததுன்னா நம்ம முன்னாடியே லெஃப்ட்ல ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி அட்மோஸ்ட் லெஃப்ட்ல நம்ம வெஹிக்கிளை பிளேஸ் பண்ணிக்கணும். அவங்க போகக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். தேவையான இடத்துல டிப்பர் பாஸ் லைட் யூஸ் பண்ணணும். நம்ம பாஸ் லைட் யூஸ் பண்றோம்னா நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க முதல்ல போயிடுறோன்றத நம்ம இண்டிகேட் பண்றோன்றதா அர்த்தம். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வைட் வியூ ஆஃப் ரோட் அனலைசேஷன். மெனி எக்ஸிட் ரோட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நேரோ ஸ்ட்ரீட்ஸ்ல. அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாலேருந்து சடனா வெளியில வருவாங்க. இப்போ அந்த இடத்துல கூட ரைட்ல அவர் கேட்டை திறந்தாரு. அந்த மாதிரி நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல எதனா அப்டக்கிள்ஸ் இருக்கான்றதையும் நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணியே மூவ் பண்ணணும். அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெஹிக்கிளை நம்ம முதல்ல ஸ்ட்ரெயிட்டா அலைன் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டு போகணும்.
நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறது, நான் ஸ்டீரிங் ஹோல்ட் பண்ண மாட்டேன், ஹேண்ட் பிரேக் ஹோல்ட் பண்ண மாட்டேன். அவங்களே தான் வந்து இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கேப் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு பிரேக்லேயே தான் மூவ் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி ரோட்ஸுமே ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இந்த டாஸ்க் முடியும் போது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், அவங்க வெஹிக்கிளோட லென்த் என்ன, விட்த் என்ன, ஸ்பேஸ் என்ன, இந்த கேப்புக்குள்ள நம்ம வெஹிக்கிள் போகுமா போகாதா, நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், லெஃப்ட்டில் அப்ஸ்டிகல்ஸ் இருந்தால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ரைட்டில் அப்ஸ்டிகல்ஸ் இருந்தால் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆஃப் பிரேக் கான்செப்ட்லேயே எப்படி ட்ராவல் பண்ணணும், ஸ்பீடை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எப்படி மூவ் பண்ணணும், இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு தெரிய வந்துடும். அண்ட் இந்த ரோட்ஸில் டிரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயின் ரோட்ஸில் ரொம்பவே ஈஸியாகிடும். பிகினர்ஸ்க்கு மெயினாக இந்த மாதிரி ஸ்மால் ரோட்ஸ் தான் ரொம்ப தேவை. என்கிட்ட பாதி பிகினர்ஸ் கேட்குறது, சார் எனக்கு இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தெரியல, ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தெரியல, எனக்கு ஸ்மால் ரோட்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது, எனக்கு ஸ்பேஸை கால்குலேட் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் இந்த ரோட்ஸில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். இந்த ரோட்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தியரிட்டிக்கலான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட், லெஃப்ட் ஃப்ரேம், ரைட் ஃப்ரேம், ஸ்டீரிங் எப்படி ஹோல்ட் பண்ணணும், ஸ்டீரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணணும், அண்ட் ஒரு அப்ஸ்டக்கல்ஸ் வந்ததுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக கான்செப்ட் சொல்லி கொடுத்ததுனால ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய கான்செப்டை ஆன் தி ரோடு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வித் எனி கண்ட்ரோல்ஸ். அவங்களோட வெஹிக்கிள் எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா மட்டுமே தான் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்கள எக்ஸலண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிகினர்ஸ் நீங்களுமே ஒரு இடத்துல டிரைவிங் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டஃப்பான ரோட்ஸ், டஃப்பான சிச்சுவேஷன்ஸோட கான்செப்ட் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிரைவ் பண்ணுங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.